வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துருவின உருளைக்கிழங்கு, துருவின கேரட், ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுதான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சமாக இந்த காய்கறிகள்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விடுற ஸ்டேஜில் தான் நமக்கு மாவு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் என்ன தண்ணியோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த காய்கறிகள்லேருந்து வர தண்ணியே போதும். பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ண உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நான் கடலை மாவு சேர்க்குறேன் கோட்டிங்காக. நான் எடுத்திருக்க காய்கறிகளுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவே கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த காய்கறி மேலே அந்த மாவு மசாலா கோட்டிங் வந்தால் போதும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா கட்டியாகிடும், சாஃப்ட்னஸ் இருக்காது. லைட்டாக ஒரு கோட்டிங் இருந்தால் போதும். கிறிஸ்பிக்காக 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கோட்டிங்காக ஆனால் போதும். இப்போ காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக 1 இன்ச் அளவில் இஞ்சியை துருவி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஃப்ளேவர் லைக் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டாப்புல ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பாருங்கள், கையில் நல்லா உருட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே ஒன்று எடுத்து அழகழகாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் கிடைக்கும். கரண்டி போட்டு உடனே கிண்ட வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சு அப்புறமா இது கரண்டி போட்டு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. ஏன்னா உடனே கரண்டி போட்டோன்னா மாவு வந்துட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறிகள் எல்லாம் ஷேப் மாறிடும். அவ்வளோதான். 2 பக்கமும் ஈவனாக குக் பண்ணி கரெக்டாக கோல்டன் கலரில் பார்த்து எடுத்து சுட சர்வ் பண்ணுங்கள். இதை ஃப்ளாட்டாக தட்டி வடை ஷேப்லேயும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை உருண்டையாக இது போல் உருட்டி போண்டா ஷேப்லேயும் சர்வ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ரொம்ப சுடான இந்த ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனல் வீடியோவோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.